கும்பம் விரும்புவது சுதந்திரமாக இருந்தாலும் கூட அந்த சுதந்திரத்தையும் தனிமையும் நிரப்பக்கூடிய ஒரு இணைப்பு கும்பத்தினுடைய வாழ்க்கையில. கும்பம் என்பது காலி குடம் அல்ல, அது நிரம்ப வேண்டும். அப்ப கும்பத்தினுடைய மனசு நிரம்பணும். அந்த மனசு நிரம்பணும்னா மந்தன் செய்வர் கூடிட தீது, எந்த இடம் பார்க்க அந்த இடம் தீது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அங்காரகனுடைய வாழ்க்கையில ஒரு இணைப்பு கிடைக்கணும், ஒரு நட்புனால அவங்க மனசு நிரம்பணும், அவங்க வாழ்க்கை குடும்ப பந்தத்தால் நிரம்பணும் அப்படின்னு சொன்னார். ஒரு மரியாதையுடன் கும்பம் மனம் நிரம்பி ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கணும், அவங்க வாழ்க்கையில சந்தோஷங்கள் அமையணும், ஏற்பட்ட வாழ்க்கையில சிக்கல்கள் தீங்கணும்னு சொன்னா அன்பான நேயர்களுக்கு வணக்கம். 12 ராசிக்காரர்களுக்கும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த எபிசோட்ல கும்பராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, கும்பராசிக்காரர்கள் முருகப்பெருமானுடைய 6 படை வீட்டுல எந்த ஸ்தலத்துக்கு போகணும், வழிபாடு பண்ணணும், இதனால் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. கும்பராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? அதாவதுங்க, பொதுவா முருகப்பெருமான் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு தெய்வமாக எப்படி வர்றார் அப்படின்னு பாருங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குலதெய்வம்னு இருக்கும், இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும். அதையும் தாண்டி அவர்களுக்கு எல்லா விதத்திலையும் பக்க பலமாக இருந்து அனுகூலம் பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கும். அந்த தெய்வம் தான் முருகப்பெருமான். முருகனை நம்பினவங்களை ஒருபோதும் அவர் கைவிட்டதே கிடையாது. கும்பராசி காற்று தத்துவத்தினுடைய அடிப்படையில் வரக்கூடிய ஒரு ராசி, லாப ராசி. அந்த பிரணவ மந்திரத்தினுடைய பரம்பொருளான அந்த முருகப்பெருமானுடைய அம்சம் கும்பராசிக்காரர்களுக்கு ஏன் கிடைக்கணும், எப்படி கிடைக்கணுங்கிறது நிறைய சுவாரஸ்யமான விஷயம். பொதுவாக சனி பகவான் அவருடைய ஆதிக்கத்திற்கு செவ்வாய் பகை கிரகமாக வரும். சனியும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்தா மந்தன் செய்வர் கூடிட தீது, எந்த இடம் பார்க்க அந்த இடம் தீது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்காரகனுடைய அந்த அம்சத்தில் முருகப்பெருமான் சுப்பிரமணிய கடவுள் அவர் வர்றதுனால அந்த முருகனை கும்பராசிக்காரவங்க வழிபாடு செய்யும் போது அவங்களுடைய சிந்தனைக்கு சரியான உத்வேகம் கிடைக்குது. கும்பத்தை பொறுத்தவரைங்க அவங்களுடைய பாதையே தனி பாதையாக இருக்கும். யாராவது போகிற பாதையில் அவங்க போகவே மாட்டாங்க. வித்தியாசமான சிந்தனை, வித்தியாசமான அணுகுமுறை, புதிய யோசனை, புதிய திட்டங்கள், இந்த மாதிரி அவங்க யூகிக்கக்கூடிய விஷயங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுமையானதாக வித்தியாசமானதாக இருக்கும். ஆக கும்பராசிக்காரர்களுக்கு முருகன் அருள் இருந்தால் அந்த சிந்தனைக்கு சரியான வழி கிடைக்கும், அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு சரியான பாதை கிடைக்கும். அதுலேயும் முருகப்பெருமானுக்கு குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகனுக்கு சொந்தம்னு சொல்லுவாங்க. 6 படை வீடும் ஒவ்வொரு அம்சங்களை கொண்டது. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை அவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய 6 படை வீட்டில் 1 படை வீடு முருகப்பெருமானுடைய வீடு கும்பத்திற்கு எப்பயுமே தயாராக இருந்துகிட்டு இருக்கு. அந்த ஸ்தலத்திற்கு கும்பராசிக்காரர்கள் போகும்போது அவங்க வாழ்க்கையில கரெக்டான சிந்தனை, கரெக்டான வியூகம் அவர்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையும் யாருடைய பாதையிலையும் போறது கிடையாது, யாருடைய பாதையை யாருடைய வாழ்க்கையிலையும் குறுக்கிடுறது கிடையாது. அவங்களுக்குன்னு தனி வழி, தனி பாதை, இதை கும்பராசிக்காரவங்க எப்பயுமே கடைபிடித்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட அந்த வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்வுக்கு போகிறதுக்கு ஒரு மறைமுகமான ஒரு ஹிடன் ப்ராப்ளம் கும்பராசிக்காரங்கள்ட்ட உண்டு. அந்த மறைமுக பிரச்சனை என்னங்கிறத கும்பராசிக்காரவங்க புரிஞ்சுட்டாங்க. அதை நீக்கிறதுக்கான முருகனுடைய ஸ்தலத்துக்கு போயிட்டாங்க, அடிக்கடி போக ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் அந்த மறைமுக பிரச்சனை கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமா தீரும். கும்பராசிக்காரர்களுக்கு இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த மறைமுக பிரச்சனை என்ன சார்? மறைமுகம் என்னங்க, ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா கும்பராசிக்காரர்கள் தனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம், நஷ்டம், தன்னுடைய மன துன்பம், இதை யார்கிட்டையுமே அவ்வளவு சீக்கிரம் ஷேர் பண்ண மாட்டாங்க, வெளியில சொல்ல மாட்டாங்க, காமிச்சுக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை யார்கிட்ட சொல்லி என்ன கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு மனநிலை அவங்கள்ட்ட எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். இதனால ரொம்ப அதிகப்படியான காலங்கள் அந்த ஃபீலிங்ஸை மனசுக்குள்ளேயே வச்சு 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 ஒரு கஷ்டத்திற்கு ஆட்படக்கூடிய ஒரு ராசி. கும்பம் என்பது காலி குடம் அல்ல, அது நிரம்ப வேண்டும். அப்ப கும்பத்தினுடைய மனசு நிரம்பணும். அந்த மனசு நிரம்பணும்னா முருகனுடைய அருள் இவங்களுக்கு வேணும். அந்த முருகப்பெருமானுடைய அருள் கும்பராசிக்காரர்களுக்கு இருந்தால் இவர்கள் மனம் பரிபூரணமாக நிரம்பும்.
கும்பம் முழுமையடையும். கும்பராசிக்காரர்களுடைய அந்த மனசை நிரப்பக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடு எது சார்? கும்பராசிக்காரர்களுடைய மனம் நிரம்ப வேணும். அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா செல்வங்களும் நிரம்ப வேண்டும். கும்பம் என்பது எப்பயுமே அந்த தனிமையாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. கும்பம் தேவை சுதந்திரம் அல்ல. கும்பத்திற்கு தேவை ஒரு இணைப்பு, ஒரு கனெக்ஷன் வேணும், கண்டிப்பா வேணும். ஒரு போர் வீரனாக இருந்த முருகப்பெருமான் ஒரு குடும்ப பந்தத்தை ஏற்படுத்தி கொண்ட ஒரு அற்புதமான ஸ்தலம். அம்பாள் தெய்வானையை மனம் முடித்த ஏற்றுக்கொண்ட அற்புதமான ஸ்தலம் அந்த திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுடைய ஸ்தலம். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு, ஒரு இணைப்பு, தனிமையாக உணரக்கூடிய, தனியாக யோசித்து கொண்டே இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஒரு இணைப்பு கிடைக்கணும். ஒரு நட்புனால அவங்க மனசு நிரம்பணும். அவங்க வாழ்க்கை குடும்ப பந்தத்தால் நிரம்பணும் அப்படின்னு சொன்னா திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் கும்பராசிக்காரர்களுக்கு 6 படை வீட்டுல 1 படை வீடாக எப்பொழுதுமே அவர்களுடைய மனசை நிரப்பக்கூடிய ஸ்தலம். அங்கே போயிட்டு வந்தாலே கும்பத்தினுடைய மனம் என்பது இலகுவாகும். அந்த கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்து வீடு திரும்புவதற்குள்ளாக அவர்களுக்கு இனம் புரியாத முருகனிடத்துல ஒரு நட்பு கிடைத்தது போன்ற, ஒரு அன்பு கிடைத்தது போன்ற ஒரு சூழல் அவங்க வாழ்க்கையில வரும். எதையுமே கேட்க தோணாத ஒரு மனம் கும்பராசிக்காரர்கள்ட்ட முருகன்கிட்ட போனோடனே வந்துடும். பெரும்பான்மையா கும்பராசிக்காரர்கள் இது வேணும் அது வேணும்னு கேட்பது கிடையாது. முருகனை பார்த்தவுடன் அவர் அருளே போதுங்கிற மனநிலை கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரும். கும்பம் ஒரு மரியாதையுடன், கும்பம் மனம் நிரம்பி ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கணும். அவங்க வாழ்க்கையில சந்தோஷங்கள் அமையணும். ஏற்பட்ட வாழ்க்கையில சிக்கல்கள் தீங்கணும்னு சொன்னா திருப்பரங்குன்றம் முருகன் கும்பராசிக்காரர்களுக்கு உகந்த முருகன். கும்பராசிக்காரர்களுடைய மனம் நிறையறதுக்கு இணைப்பு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த திருப்பரங்குன்றம் போறதுக்கு இவங்க எந்த நாள், கிழமை, நட்சத்திரத்துல போகலாம்? அதாவதுங்க, ஒரு ராசிநாதனுக்குரிய கிழமை அமைப்புகள்னு ஜோதிடத்துல சொல்றோம். அதன்படி பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமை உகந்த நாளா இருக்கு. ஆனா முருகப்பெருமானை பொதுவா செவ்வாய்க்கிழமை தானே நம்ம வழிபாடு செய்வோம். அங்கே செவ்வாய்க்கு சனிக்கு 7ஆம் பொருத்தமாச்சே, சனிக்கிழமை அன்னைக்கு நாங்கள் பெருமாளையும் ஆஞ்சநேயரெல்லாம் கும்பிடுவோம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் கும்பராசிக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் சனிக்கிழமை. ஏன்னு சொன்னா கும்பராசிக்காரர்கள் சில தோல்வி அடைவது திறமை இல்லாததுனால இல்லைங்க, அவங்களுடைய மனசை திறக்காததுனால. தாம் மனசுக்குள்ளேயே எல்லா விஷயங்களையும் வைத்து கொண்டு தம் மன பாரத்தோடு அவங்க வாழும்போது அவங்க வாழ்க்கையில நிம்மதிங்கிறது இல்லை. அந்த நிம்மதி பிறக்கணும்னா சனிக்கிழமை அன்னைக்கு கும்பராசிக்காரர்கள் முருகப்பெருமானை, அதிலும் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகனை பார்க்கணும். அவங்க மனக்கதவு திறக்கும், காற்று வரும். கும்பம் என்ற காற்று ராசிக்கு மனம் என்பது தெளிவாக மாறும். வாழ்க்கையில் ஒரு இணைப்பும் பிணைப்பும் கிடைக்கும். கும்பம் விரும்புவது தனிமையாக இருந்தாலும் கூட, கும்பம் விரும்புவது சுதந்திரமாக இருந்தாலும் கூட, அந்த சுதந்திரத்தையும் தனிமையும் நிரப்பக்கூடிய ஒரு இணைப்பு கும்பத்தினுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சியை தரும். அந்த ஸ்தலம் திருப்பரங்குன்றம். எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு கிழமையை நம்ம சொல்றோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ராசிநாதனுடைய கிழமை. கூடுதலா அவங்க ஜனனம் எடுத்த நட்சத்திரம்னு இருக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. அந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டு அவர்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் 9 தாராபலன்களாக பிரித்து, அந்த தாரையினுடைய அமைப்புல சேமதாரை, சம்பத்து தாரை, சாதகதாரை போன்ற நல்ல தாராபலன் நாட்கள்ல, அதிலும் சனிக்கிழமையும் இணைந்த நாட்கள்ல கும்பராசிக்காரர்கள் திருப்பரங்குன்றம் முருகனை தரிசனம் செய்யும் பொழுது அவங்க வாழ்க்கையில நம்ம சொன்னபடியான எல்லா மாற்றங்களும் முருகன் அருளால நிச்சயம் அவர்களுக்கு கிடைக்கும். கும்பராசிக்காரர்கள் திருப்பரங்குன்றம் எந்த நாள்ல போகணும் அப்படிங்கிறத சொன்னீங்க. வழிபாட்டு முறை பத்தி சொல்லுங்க சார். முருகப்பெருமான வழிபாடு பண்றதுக்கு என்ன இருக்கு? அவருடைய தமிழ் கடவுளுடைய அற்புதமான அந்த பிரணவ மந்திரத்தை, ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை 11 முறை கும்பராசிக்காரர்களுடைய மனதை நிரப்பக்கூடிய அந்த முருகனிடத்துல சன்னதியில உட்கார்ந்து சரவணபவ மந்திரத்தை 11 முறை சொல்லி, என் மனக்கதவை திறந்து நிம்மதி தருவாய் முருகான்னு சொல்லி கும்பராசிக்காரங்க வேண்டிட்டு வந்தாங்கனாலே போதுமானது. மலர்கள் கொண்டு கும்பராசிக்காரர்கள் முருகப்பெருமானை அர்ச்சித்து வழிபாடு செய்வது
அவங்களுக்கு சிறப்பு. கும்பராசிக்காரர்களுடைய மனம் நிறைஞ்சு உங்களுடைய வாழ்க்கை சிறக்க நீங்க சொன்ன மாதிரியே திருப்பரங்குன்றம் சென்று நீங்க சொன்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கை சிறக்கட்டும் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, கும்பராசியில பிறந்த நீங்க உங்களுக்கான முருகப்பெருமானுடைய 6 படி வீடு திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற விஷயத்த இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, நீங்க உங்களுக்கான முருகப்பெருமானுடைய 6 படி வீடு எந்த ஸ்தலத்துக்கு போகணும், வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுல கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மனமார்ந்த நன்றி.